தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. நீங்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்க. நானும் தமிழ்நாட்டில் எதனா மாற்றம் வராதான்னு சொல்லிட்டு டிவி கேட்க ஓட்டு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு இவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நிலைமை இன்னும் மோசமாகிடுங்கிற பயம் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏன் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 ரீசன் என்கிட்ட இருக்குது. இந்த ரீசன் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை, இதில் உங்களுக்கு மாற்று கருத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு கன்வின்சிங்காக பட்டுச்சுன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இவருக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் தான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம விஜய் பற்றி தப்பாக பேச முடியுமா? அங்கே பேசினா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம கூட்டு புரட்டி எடுத்துருவாங்கல்ல. ஆனால் இவரோட கேம்பெயினில் வந்து இவர் மேலே செருப்பு வீசினாங்க, அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க, வேணும்னே பிளான் பண்ணி இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே, அப்படி நடந்திருக்குன்னே வச்சுப்போம். ஆனால் இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும்? நீங்கள் தானே எடுத்துக்கணும். உங்களை நம்பி தானே வந்தாங்க, உங்களை பார்க்க தானே வந்தாங்க. நான் ஏற்படுத்தின கூட்டத்திலே வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, இதற்கான பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இதற்கான காரணம் நான் இல்லை, இதை வந்து நம்ம சட்டப்பூர்வமாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். லீகலாக கேஸ் நடத்தி நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம், இதுக்கு வந்து காரணம் நான் இல்லை அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதற்கு காரணம் திமுக, செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கு காரணம் அவங்களாவே இருந்தாலும் உங்கள் இடத்துல நடந்தால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் எங்கேயுமே அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஒரு மீட்டிங்கில் கூட நீங்கள் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்டதும் இல்லை, அதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லை. இது ஒரு மேஜர் இன்சிடெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்ததாக இருக்கட்டும், அவங்கள அழைச்சி வந்து பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா சுற்றி இருக்கவங்க ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோ அப்போஸ் பண்ணாங்க, அவ்வளோ பெருசாக இதை பற்றி பேசினாங்க. ஆனால் அதற்கப்புறம் நடந்த மீட்டிங்லேயும் பல்வேறு விபத்துகள் நடந்தது தான் இருக்குது. நிறைய பேர் ஐசியூவில் இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் போய் சந்திக்கவும் இல்லை, அவங்கள பற்றி பார்க்கவும் இல்லை. ஏன்னா அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டுக்காமல் போயிட்டீங்க. இதே மாதிரி பாதிப்புகள் பல்வேறு கட்சிகளே நடந்திருக்கு. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் போய் பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்வாங்க, போய் பார்க்குற மாதிரி காசு கொடுப்பாங்க, அவங்களுக்கு உண்டான நிவாரணத்தை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அது எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு நடிப்புக்காக கூட நீங்கள் அது பண்ணுறதில்ல. 2வது விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லலாம், எங்கள் கட்சிக்கு கொள்கை இருக்குது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சோஷியல் ஜஸ்டிஸ், எல்லாருமே நாங்கள் சமமாக பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நிறையா சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து கொள்கை மாதிரி எனக்கு தெரில, ஏதோ ஒரு ஸ்லோகன் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கொள்கையை என்ன எடுத்துருக்கீங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்துலேருந்து கொஞ்சம், திராவிட கொள்கையிலேருந்து கொஞ்சம், பிஜேபியிலேருந்து கொஞ்சம். அதாவது இவங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுவாங்களாம், அம்பேத்கர் பேசுவாங்களாம், பெரியாரை பேசுவாங்களாம். ஆனால் எல்லா மதத்தையும் நாங்கள் ஒற்றுமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தையும் வழிபடுவாங்களாம். ஒரு கொள்கை இல்லாத கட்சி வந்து நிலத்திற்கவும் போகிறதில்ல. நீங்கள் போயிட்டா கூட அந்த கட்சி வந்து கொள்கை இருந்தால் அதை வந்து உயிர் போட இருக்கும். அதற்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து திமுக, அண்ணா திமுக இவங்கள சொல்லலாம். அண்ணா அவர்கள் போனதுக்கப்புறமும் அவரோட கொள்கை, அவரோட ஃபாலோவர்ஸ் அப்படியே இருக்காங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அதனால் உங்கள் கட்சி வந்து வீக்காக இருக்குது. நீங்கள் இருக்க வரைக்கும் இந்த கட்சி இருக்கும், நீங்கள் இல்லைன்னா அந்த கட்சி போயிடும். 3வது நான் என்ன பார்க்குறேன்னா, சரி, உங்களோட கொள்கை திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ரீசெண்ட் டைமில் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஏகப்பட்ட ரேப் கேஸ் நடந்திருக்கு, மர்டர் கேஸு, கஸ்டடி டெத்து, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்குமே வந்து இது வரைக்கும் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணது கிடையாது. அப்புறம் எதுக்குமே வந்து நீங்கள் லீகலாக சரி இங்கே ரேப் கேஸ் நடந்திருக்கு, நம்ம போய் கேஸ் கொடுத்து நம்ம போராடலாம், அதுவும் பண்ணுறது கிடையாது. இங்கே நிறையா கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, அதற்காக நீங்கள் போராடினீங்களா அது கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த மாதிரி எதுக்காகவுமே நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு வந்து நீங்கள் போராட்டம் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷத்தில் ஒரே ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்க. எதற்குன்னா எஸ்ஓபிக்கு எதிராக வந்து நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்க. நீங்கள் வந்து மக்களை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, இதனால் யாருக்கு என்ன நடக்க போகுது? மக்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்காக தான் நீங்கள் ரோட்டுக்கு வரணுமே தவிர உங்கள் கட்சி தலைவர் வெளியே வரணுங்கிறதுக்காகலாம் நீங்கள் ரோட்டுக்கு வர்றது வந்து எனக்கு பெருசு. அதை வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. 4வதாக நீங்கள் வந்து எந்த ஒரு பப்ளிக்கையும் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதே கிடையாது. கேட்டால் நிர்வாகிகள் போய் பார்க்குறாங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து இஷ்டத்தையும் கலந்து விட்றீங்க. இது வந்து ப்ராப்பரான பதில் கிடையாது. ஒரு பிரச்சனைனா அங்கே நீங்கள் தான் வந்து நிற்கணும், ஒரு தலைவர் தான் வந்து நிற்கணும். இப்போது எலெக்ஷன் டைமில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொருத்தருமே வந்து ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆணவத்தில் ஆடியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு அடுத்த 30 நாள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டுக்கு வாசலில் வந்து காலில் விழுந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைமில் கூட ஓட்டு கேட்க கூட நீங்கள் வந்து ரோட்டுக்கு வந்து
ஒரு மக்களை வந்து சாதாரண மக்களை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துருச்சு, எதனா ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சுன்னா, நீங்கள் எப்படி ரோட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மக்களை பார்ப்பீங்க? அங்கேயும் உங்கள் நிர்வாகிகள் அனுப்பிச்சுட்டு, நான் வீட்டிலேயே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் தான் சார் வரணும். நீங்கள் வந்து பார்க்கணும், பேசணும், மக்கள்கிட்ட சகஜமாக பழகுனா தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து ஒரு ஓட்டு போடுவாங்க. சும்மா உங்களோட ஃபேன்ஸ் வேணா ஓட்டு போடுவாங்களே தவிர, பாதிக்கப்படுற மக்கள் வந்து உங்கள எப்படி பார்ப்பாங்கன்றத நீங்க தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க மோடி அவர்கள எடுத்துக்கோங்க. அவர் இந்த எலக்ஷனுக்காக அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு. உலகத்தில போர் நடந்துட்டுருக்கு. கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல 5 ஸ்டேட் எலக்ஷனுக்காக 5 ஸ்டேட்டுக்கும் போயிட்டுருக்காரு அவரு. அவருக்கு இல்லாத டைம், அவருக்கு மேனேஜ் பண்ணாத டைம் தான் உங்களால பண்ண முடியலையா? நீங்க ஏன் வரமாட்றீங்க? கேட்டா உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாயிடுறாங்க அப்படின்றீங்க. அத நீங்க மேனேஜ் பண்றது தான் சார் உங்க பொறுப்பு. அதில தான் சார் உங்களோட திறமையே வெளிப்படும். 5வதா நான் பார்க்குறது என்னன்னா, உங்களோட லோன் ஃபேஸ்க்காக நெறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனா, உங்கள சுத்தி இருக்க எந்த எம்எல்ஏ, எந்த கேண்டிடேட்டுமே வந்து எனக்கு ஒரு நாலேட்ஜபிள் பெர்சனா வந்து எனக்கு தெரியல. நீங்க வேணா உங்களோட உங்களோட பாப்புலாரிட்டிக்காக நீங்க வேணா ஜெயிக்கலாமே தவிர, மித்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஜெயிப்பாங்களாங்கிறது வந்து சந்தேகம் தான். ஏன்னா, இப்போ திமுகல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிடிஆர், மத்த கட்சிகள எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா 4, 5 பேராவது ஒரு வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க. ஒரு நிர்வாக திறனோட இருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும். மக்கள் தெளிவு இருக்கும். ஆனா, உங்க கட்சியில யாருக்குமே எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லுவீங்க ஆதவர்ஜுனா இருக்காரு, அருண்ராஜ் ஐஏஎஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இவங்க பண்ணுற ஒவ்வொரு செயலும் பார்த்தா இவங்கலாம் படித்தவங்களான்னே எனக்கு வந்து தெரியல. 6வதா நீங்க என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்தால் கரப்ஷனே இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு இருக்குது? ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, கட்சியில் ஒரு சீட்டு வாங்கணும்னா கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா தான் சீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி பொது வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சிக்காரங்க உங்களை நம்பி இத்தனை 26 வருஷமாக மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்களே இதை பேசும்போது, நாளைக்கு இதை எப்படி வந்து அவங்க கரப்ஷன் இல்லாமல் நடத்துவாங்கன்றது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கண்டிப்பாக காசு வாங்கி தான் நீங்கள் அந்த கட்சி நடத்த முடியும். நான் இல்லைன்னு சொல்லல. ப்ராக்டிக்கலாக அதுதான் நடக்கும். எல்லோரும் அதுதான் பண்ணுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, அவங்களோட கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, மற்ற கட்சிக்காரங்க மாதிரியே நீங்கள் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்கும்போது, அவங்க வந்து அவங்க வந்து கரப்ஷன் இல்லாமயே வந்து நான் ஸ்டேட் நடத்திடுவேன் அப்படிங்கிறது வந்து நம்புறபடியே இல்லை. ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறான்னா, அவன் ரூ. 2,00,000 எடுக்கிறதுக்காக தான் அந்த ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவான். நீங்க இப்போ அவர்ட்ட ஒரு கோடிக்கணக்கில காச வாங்கிட்டு நீங்க சீட்டு குடுக்குறீங்க. அவங்க வந்தா திருப்பி அத தான் பண்ண போறாங்க. இத நம்பி நாம எப்படி அது கரப்ஷன் இல்லாம இருக்கும்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அவர் கன்விக்டட் கரப்ஷனிஸ்ட் தானே. டிரான்ஸ்போர்ட்ல வந்து அவர் கரப்ஷன் பண்ணதா வந்து அவர் ப்ரூஃப் பண்ணப்பட்டது தானே. ச அது போக வீரப்பன் ஒரு கேஸ்ல அவர் பேர் அடிபடுது. சந்தன கடத்தல்ல. அது போக வாச்சாத்தி கேஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு கரப்டட் பெர்சன நீங்க வச்சுக்கிட்டு, நீங்க எப்படி கரப்ஷன் இல்லாம நீங்க நடத்திருவீங்க அப்படின்றது வந்து நம்பும்படியே இல்ல. 7வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்க ரீசென்ட்டா மகளிர் தினத்தன்னைக்கு நீங்க குடுத்த மேனிஃபெஸ்டோ. சும்மா இஷ்டத்துக்கு அள்ளி வீசிட்டீங்க ஃப்ரீ பீஸ. நான் வந்து ஃப்ரீஸ் தரமாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், இலவசம் எங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு உண்டான காரு, பைக்கு வாங்குறது எங்களோட கடமை. ஆனா, அது நீங்களே வாங்கிக்கிற வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு நீங்கள் பலமாக பேசிக்கிட்டு இருந்தவர், எலெக்ஷன் நெருங்க நெருங்க அதே மாதிரி நான் ரூ. 1000 தருவேன், ரூ. 2000 தருவேன், ரூ. 2,500 தருவேன்ற மாதிரி ஃப்ரீபீஸ் தருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு இது தங்க நகை தரேன், ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ரூ. 5,000 தரேன், ரூ. 10,000 தரேன்னு இஷ்டத்துக்கு கலந்து விட்ருக்கீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு டேட்டா சொல்கிறேன். நீங்கள் இலவசமாக தங்க நகை கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அதுவும் 1 பவுன் கொடுக்குறேன்றீங்க. வருஷத்துக்கு 1,50,000 கல்யாணம் நடக்குது. 1,50,000 கல்யாணம்னா 1,50,000 பவுன். 1,50,000 பவுனுக்கு 1,800 கோடியாவது மினிமம் தேவைப்படும். இது போக 1,50,000 கல்யாணம்னா 1,50,000 குழந்தைங்க. குழந்தை பிறந்தா அதுக்கு மோதிரம் போடுறேன்னு சொல்கிறீங்க. அதற்கும் காசு வேணும். அதுக்கு ஒரு 500 கோடினாவது போடுவோம். நீங்கள் 1 பவுன் போட தேவையில்ல. அட்லீஸ்ட் 1 கிராமில் போட்டிங்கன்னா கூட ஒரு 500 கோடி தேவைப்படும். அது போக பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃப்ரீயா. அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போனாலும் ஃப்ரீயா, நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளே சுற்றினாலும் ஃப்ரீயா. எல்லாமே ஃப்ரீ கொடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டோட பட்ஜெட்டே வந்து 10,000 கோடி. இதில் வந்து அவங்களோட ரெவென்யூ 6,700 கோடி வந்து அவங்க ரெவென்யூ கொடுக்குறாங்க. அது ஆல்ரெடி லாஸில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 6,700 கோடி அதை 10,000 கோடி பட்ஜெட் போட்டு நம்ம லாஸில் போயிட்டுருக்கும்போது, நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா, அதை எப்படி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னு தெரில. அது போக நம்ம வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கு நம்ம சம்பளமே வந்து 1,00,000 கோடிக்கு போயிடும். அது போக நம்மளோட கடன் வந்து வருஷத்துக்கு 55,000 கோடி கட்டணும். இதுலேயே வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கான சம்பளம், நம்ம வாங்கின கடன், இதுலேயே வந்து நம்மளோட மொத்த பட்ஜெட் 3,50,000 கோடியில் 1,50,000 கோடி போயிடும். இதில் நீங்கள் ஃப்ரீபீஸ் மட்டுமே 1,00,000 கோடி தரேன்ருக்கீங்க. அதாவது நீங்கள் நார்மலாக நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். தங்கம், ஃப்ரீபீஸு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் கூட ஓகே. நான் வந்து இன்றைக்கி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் படித்தேன்னா ஒரு ரூ. 10 சம்பாதிக்கிற இடத்துல ரூ. 100 சம்பாதிப்பேன். நான் உங்களுக்கு ரூ. 10 டேக்ஸ் கட்டுற இடத்துல வந்து ஒரு ரூ. 100 கட்டுவேன்.
இப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் மித்த எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் ஒன் டைம் இது தான். அது போக நம்ம அதில் ரிட்டர்ன்லாம் வராது. நீங்கள் எல்லா ஃப்ரீபீஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 1,00,000 கோடி போயிடும். 2,00,000 கோடி வந்து வெறும் செலவுக்குனே போயிட்டா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணுவீங்க? இது போக ஈபி இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், ரோடு போடணும், இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்கன்னா, நான் ஸ்டாலின் டேக்ஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கதை விட்றீங்க. இது வந்து நம்பும்படியாக இல்லை. இது வந்து படித்த யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் சிம்பிள் கால்குலேஷன் போட்டு பார்த்தாலே இது வந்து வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தெரியும். இவர் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் இப்படி ஒரு அளந்து விட்றாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராமிசிங்காக இல்லை. 8வது விஷயமா என்ன பார்க்குறேன்னா, உங்கள் ஒய்ஃப் விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம். உங்கள் கூட 26 வருஷமாக கூட இருந்திருக்காங்க. உங்களோட அப்ஸ் டவுன்ஸில் எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்காங்க. உங்களோட படம் நல்லா ஓடும்போது கூட இருந்திருக்காங்க. உங்கள் படம் ஃப்ளாப் ஆகும்போது கூட இருந்திருக்காங்க. உங்களோட ரசிகரும் கூட இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்காக எங்கேயுமே பேசினது கிடையாது. அவங்களுக்காக நீங்கள் எங்கேயுமே நின்னது கிடையாது. கரூர் இன்சிடென்ட்லேயும் நீங்கள் அவங்கள பற்றி பேசினது கிடையாது. அது போக நிறைய ரோடு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உங்களை நம்பி பின்னாடி வந்து உங்களை பார்க்கணுன்னு வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு ஒரு அதட்டி நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவன் ஃபேனாக இருந்து இருக்க போகிறான். கண்டிப்பாக இருப்பான்ல. இது எல்லாருமே தான் கூட்டம் போகிறாங்க. எல்லாருக்கும் ஃபேன் வந்திருக்கு. கமல்ஹாசன் அவர்களுக்கு கூட்டம் வந்திருக்கு. ரஜினி அவர்களுக்கு கூட்டம் வந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு வராத கூட்டம் அவங்களுக்கு வந்திருக்க போகுது. அவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணாங்கல்ல. ஆனால் நீங்கள் ஏன் மேனேஜ் பண்ணல? உங்களோட ஃபேன்ஸ் இறந்து போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஃபேன்ஸ் கடிப்பட்டாலும் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. உங்களோட ஒய்ஃப் வந்தாலும் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. அவங்கள வெளில விட மாட்டேன்னு நான் சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது, இது நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் எப்படி வந்து உங்களை பார்ப்பேன்? நான் உங்களை பார்க்கணும்ல. இல்லை நானும் ஒரு வீட்டில் ஒரு விஜய்ன்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒர்த்தே இல்லைன்னா எப்படி சார் பார்க்குறது இதை? உங்களோட கூட இருந்தவங்களே நீங்கள் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி எங்களை பார்த்துப்பீங்க? நாங்களும் ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்ல போகிறீங்க. 9வதா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டிவிகேக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு பிரச்சனைனா அதை வந்து நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட பவரே இருக்குது. நீங்கள் டிஎம்கே மேலே கரப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே மேலே கரப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எல்லா கட்சி மேலேயும் கரப்ஷன் இருக்குது. ஏடிஎம்கே தவிர நீங்கள் திமுக மேலே கேஸ் போட்டு லீகலாக நீங்கள் பண்ண முடியாதுல்ல, கரப்ஷன் பண்ண முடியாதுல்ல. அவங்க கோர்ட்டுக்கு போய் லீகலாக ஃபேஸ் பண்ண தயாராக இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி இம்போசிஷனாக இருக்கட்டும், ஆளுநர் மேட்டராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போய் அவங்க லீகலாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்கல்ல. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எந்த சொல்யூஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க? உங்களோட பர்சனல் இஷ்யூக்கே உங்களால் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர முடியல. நீங்கள் கரூர் இன்சிடென்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சிபிஐ போனீங்க. இப்போ அங்கே போய்ட்டு எங்களுக்கு பிஜேபி வந்து கூத்துறது குறையுதுன்றீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனையவே உங்களால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு திறமை இல்லாத போது, நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டாக எதனா ஒரு பாலிசி கொண்டு வந்தால் அதை நீங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணி கொண்டு போக போகிறீங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இல்லையா? நாளைக்கு நீங்கள் எதனா வந்து கொண்டு வந்து ஒரு பாலிசியை ஒரு கம்பெனியே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி விட்டுட்டா, நாளைக்கு ஸ்டெர்லைட் மாதிரி எதனா ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு பொல்யூஷன் ஏற்படுத்தி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? அப்பவும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். அது வந்து அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னு கை கழுவிட்டு போயிடுவீங்க. இல்லை டிஎம்கே தான் கொண்டு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. கேட்டால் அதில் யாராவது இறந்து போனால் ஒர்த்தே இல்லைன்ட்டுன்னு கூட சொல்லுவீங்க. இப்படி நீங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா அது எப்படி வந்து இது நடக்கும்? இன்னொன்று, ஏன்டா வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னு கேட்டால் எஸ்ஓபி போட்டு தடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ்ஓபி போட்டது யார்? கோர்ட்டு தானே போட்டுச்சு. நீங்கள் கோர்ட்டு தானே கேட்கணும். டிஎம்கே மேலே பழி போடுறீங்க. சரி, ஓகே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க பொறுப்பெடுத்துட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஓபி போட்டு தான் வெளியேற முடியும். இப்போ நீங்கள் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க? அப்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லை. ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. ஒரு கோர்ட்டு போட்ட ஆர்டருக்கும் ஒரு கட்சி போடுற இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய இப்போது சென்ட்ரலில் வந்து ரொம்ப பவராக இருக்காங்க. அவங்கள எதிர்த்து நீங்கள் எப்படி வந்து நிற்க போகிறீங்க? நாளைக்கு ஹிந்துத்துவா இல்லை முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி கலவரம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 10வதாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நிர்வாக திறனுங்கிறது வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. அவங்களால ஒரு 1000 பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டமே அவங்களால போட முடியல. அப்படிங்கும்போது நாளைக்கு 8 கோடி பேர் இருக்க தமிழ்நாட்டை நீங்கள் எப்படி வந்து பார்த்துக்க போகிறீங்க? இதில் எத்தனை பிரச்சனை நடக்கும்? நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். ரோட்டில் வந்து நின்று பேசணும். நீங்கள் நடத்தின எந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் ப்ராப்ளம் பண்ணாமல் நீங்கள் கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க? எல்லா கூட்டத்துலேயும் ஒரு ப்ராப்ளம், எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்திறனை வச்சு நாளைக்கு நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ண போகிறீங்க? உங்களை சுற்றி இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லூஸ் டாக் விட்றாங்க. ஆதவ அர்ஜுனா விட்றாரு, அருண்ராஜ் ஐஏஎஸ் விட்றாரு. இவங்கள
தெரிஞ்சதே ஒரு 4, 5 நோன் ஃபேஸ் தான். இவங்கள வச்சு நீங்க பண்ண முடியல. ஆனா நீங்க ஸ்டாலின் அவர்கள வந்து சொல்றீங்க. அவங்களோட அமைச்சர், அவங்களோட எம்எல்ஏஸே அவர வந்து பாடாப்படுத்துறாங்க அப்படின்ற மாரி நீங்க ஜோக்கெல்லாம் விட்டுருக்கீங்க. நான் கேட்டுருக்கோம். இப்போ உங்களோட 4, 5 பேரையே உங்களால மெயின்டெயின் பண்ண முடியல. அவங்களுக்கே ஒரு ப்ராப்பரா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அடுத்த நாள் வந்து இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு சொல்றாரு. நீங்க ஒரு பாலிசி சொல்றீங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு பாலிசி சொல்றாரு. நீங்க பிஜேபி கூட்டணின்றீங்க, காங்கிரஸ் கூட்டணின்றீங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு லீக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு கட்சின்னா ஒரு வாய்ஸ் தான் இருக்கணும். ஆனா உங்களுக்கு பல வாய்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னும் வேற வேற மாரி இருக்கு. இப்படி ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில் வச்சு நீங்க எப்படி தமிழ்நாட்ட மேனேஜ் பண்ண போறீங்க? இந்த 10 ரீசனுக்காக வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னோட இந்த 10 ரீசன் வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தா, நீங்களும் நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. அப்படி இல்ல, நான் இதில வந்து நெறையா ஃப்ளாஸ் இருக்கு. இதில நான் சொன்னதில தப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன்.